எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். இயேசு நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அவரிடத்தில் நன்மை தவிர வேறு ஒன்றும் இயேசுவினிடத்தில் இல்லை. நம்ம எல்லாம் வாழ வைக்க வந்த நல்லவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக இதுவரைக்கும் யாரேனும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவரை சொந்த இரட்சகராக உங்கள் அன்பு தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுதல் தான் நம்முடைய வாழ்வே அடங்கி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் மிக மிக நல்லவர். ஆமென். நம்மை வாழ வைக்க வந்தவர், நமக்காக தம்முடைய வாழ்வியை அவர் இழந்தவர். கல்வாரி சிலுவையிலே 3 ஆணி மத்தியிலே உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி மரித்த அன்பு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர் செய்த புண்ணியம். கண்களை மூடி சொல்லுங்கள், அவர் செய்த புண்ணியம் என்னுடைய புண்ணியம் அல்ல, என்னுடைய புண்ணியம் அல்ல, என்னுடைய நல்ல செயல்கள் அல்ல, என்னுடைய பக்திக்குரிய செயல்கள் அல்ல. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம், அவருடைய அன்பு. அதனாலே நான் உயிரோடு இருக்கிறேன், அதனால் ஜீவனோடு இருக்கிறேன். அதனால் கர்த்தர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் நன்றாய் இருப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. நான் கடந்த முறை இங்கே வந்திருந்த போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க நாம் கடந்து போனோம். உங்களுக்கு தெரியும், எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனங்கள் 38 மற்றும் 39 எடுத்தவர்கள் மைக்கில் வாசித்தால் நலமாக இருக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அச்சாணி என்று சொல்லலாம். ஒரு மாட்டு வண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அச்சாணி முக்கியம். ஒரு ரதம் ஓடுகிறது என்று சொன்னால் அதுக்கு எது முக்கியம்? அச்சாணி முக்கியம். அந்த அச்சு என்னவென்று சொன்னால் விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் இருந்தால் எல்லாம் வரும். இங்கே இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க சபை ஆராதனைக்கு. உங்கள் எல்லாரையும் தேவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் யாரை? உண்மையுள்ளவனை அப்படின்னு இங்கே ஒருத்தர் சொல்கிறார். இங்கே யாராவது விசுவாசிக்கிறவளை, அவரை விசுவாசிக்கிறவர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆமென். அவருடைய கற்பனைகளை கைகளுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, இப்படி சொல்லிட்டே போகலாம் இல்லையா? அவரை நம்புங்க, அவர் முழுமையாக நம்புங்க. 100% கர்த்தரை நம்புங்க. இந்த கால வேளையில் யார் யாரெல்லாம் 100% ஆண்டவரை நம்புறீங்களோ
அவங்கள ஒவ்வொருவரையும் கர்த்தர், ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு பிடிக்கும். எத்தனை பேர் நம்ப போகிறீங்க ஆண்டவர்? 100%. போன முறை வரும்போது சொன்னேன், மறக்கக்கூடாது. 100% ஆண்டவரையே சார்ந்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த விசுவாசம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நமக்கு பரிசுத்தமே வருகிறது இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியவே முடியாது. குட்டிகரணம் போட்டாலும் முடியாது. விசுவாசம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. விசுவாசம் இல்லாமல் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சொன்னேன் இல்லையா? கடந்த முறை வந்தபோது மறக்கக்கூடாது. மனசில் திரும்ப ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரீகேப்பு கொடுக்குறேன். ஒரு அற்புதங்களை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பணும். நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க, ஆண்டவரையே நம்பி இருந்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். நிச்சயமாக செய்வார். அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் யாருக்கு அற்புதம் செய்ய போகிறார்? உங்களுக்கு ஒரு நன்மை செய்யாமல் யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார்? ஆண்டவரையே நம்பி சார்ந்து வந்துட்டீங்கல்ல, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் கடந்த முறை வரும்போது சொன்னேன். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்? கர்த்தரை நம்பணும் இல்லையா? அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்பதற்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். பிறவி குருடன் உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். உனக்கு எப்படி கண்ணு திறந்தது என்று சொல்லி திரும்ப திரும்ப அவன்கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா? அவன் என்ன சொன்னான்? இயேசு எனப்பட்ட ஒருவர், சொல்லுங்க, இயேசு எனப்பட்ட ஒருவர் உமிழ்நீரினாலே மண்ணினாலே ஒரு சேறு உண்டாக்கி அதை எடுத்து எங்கே பூசினார்? என் கண்களில் பூசினார். போய் சீரோவான் குளத்தில் போய் என்ன செய்யுன்னு சொன்னார்? கழுவுன்னு சொன்னார். நான் கழுவினேன், காண்கிறேன். அவர் தான் என்னை குணப்படுத்தியவர். யார் தான்? இயேசு தான். இன்னைக்கு எத்தனை பேர் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும்? இங்கே சொல்லுவீங்க. இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விசுவாசம் தேவையில்லை. உங்கள் உறவுக்காரங்க மத்தியில் போய் சொல்லுவீங்களா? இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவர்கள் மத்தியில் போய் சொல்லுவீங்களா? இயேசு தான் உங்களை வாழ வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம், விலையேறப்பட்ட விசுவாசம். நான் பெற்றிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இதெல்லாம் கடந்த முறை வரும்போது சொன்னேன், மறக்கக்கூடாது. நான் பெற்றிருக்கிற விசுவாசம் மிக அருமையான விசுவாசம். அதையும் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை துவக்கிறது யாரு? சொல்லுங்க. முடிக்க போகிறது யாரு? இயேசு இல்லையா? இயேசு தான் நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பித்து வைத்தார். இயேசு தான் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்ய போகிறார்? முடிக்க போகிறார். விசுவாசத்துக்கு என்ன உண்டு? ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆமென். இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் இந்த ஓட்டம் என்ன செய்யும்? முடியுமா முடியாதா? முடியும். மகிமைக்குள் என்ன செய்வோம்? நம்ம பிரவேசிக்கிற நாள் ஒரு நாள் உண்டு. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே உண்டு, பேசுகிற எனக்கும் உண்டு இல்லையா? ஓட்டத்தை நம்ம எல்லாம் எப்படி ஓடி முடிக்கணும்? ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவருடைய நாமமே எப்படிப்பட்ட நாமம்? பரிசுத்தர் என்ற நாமம். ஆனால் அந்த பரிசுத்தமே எது மூலமாக வரும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், மறக்கக்கூடாது. எது மூலமாக? விசுவாசிக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு என்ன வருகிறது? பரிசுத்தமே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்க மாட்டேன் சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை, அந்த கல்வாரி சிலுவையை
அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மரணத்தை அணு அணுவாக ருசி பார்த்தாரே, நரகத்தை அணு அணுவாக இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தாரே. அதையெல்லாம் நம்புகிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? நம்பலையே நீங்களா? பரலோகமே இல்லை உங்களுக்கு. குட்டிக்கரணம் போட்டாலும் பரலோகம் கிடையாது. இதெல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும் பாருங்க. இந்த விசுவாசம் என்பது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காரியம். இது வந்து ஆவிக்குரிய உலகம் சம்பந்தம். விசுவாச கர்த்தரை நம்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலை, ஆனால் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். ஒரு பலவீனம் சுகவீனத்தில் இருக்கிறவர்கள் எதை நம்புகிறார்கள்? சொல்லுங்க, எதை நம்புகிறார்கள்? நிச்சயமா கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்க போறார்? சுகம் கொடுக்க போறார். அந்த சுகத்தை கண்ணால் என்ன செய்யலை, பார்க்கல, ஆனால் உறுதியாக நம்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்புகிறேன். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நம்புகிறேன். விசுவாசம் என்பது கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உறுதியாக இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல செல்ஃபோன் நிறைய பேர் வச்சுருக்கிறீங்க இல்லையா? பல நெட்வொர்க் இருக்கு. இந்த நெட்வொர்க்கினுடைய அலைகள் இங்கே இருக்கா இல்லையா? சொல்லுங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? கண்ணால் பார்த்தீங்களோ? இந்த நெட்வொர்க்கினுடைய அலைகளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஒரு காரியம் பார்க்க முடியாததுனால அது இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஆமை சொல்லுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சரீரத்தில் கம்ப்ளீட்டான சுகத்தை இந்த வேத வசனம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. 100% இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். எனக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவர். இப்படி பல காரியம் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தில் வர போறீங்க? நாமோ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய லைஃபே எத்தனை நடலாம்? நம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமே சொல்லுங்க. ஒரு வெளிச்சம் கிடைச்ச உடனே அந்த வெளிச்சத்தில் அடி எடுத்து வச்சு என்ன செய்யணும்? போகணும். அடுத்த வெளிச்சம் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறார்? கொடுக்க போகிறார். ஆமேன். பல காரியங்கள் பாருங்க. இந்த விசுவாசம் கடந்த முறை நான் வரும்போது சொல்லிக் கொடுத்தாங்க. அருமையான விசுவாசம். இந்த ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு நீங்களும் நானும் ஒரு காரியம் கூட, ஒரு புண்ணியம் கூட செய்யலை இல்லையா? முழு புண்ணியமும் யார் செஞ்சது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நீதியினாலே இப்படிப்பட்ட அருமையான விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாமே அவர் செய்து முடித்து விட்டார். பாருங்க, கிருபைக்கும் கிரியைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. கிருபைக்கும் கிரியைக்கும் என்ன உண்டு? மிகப்பெரிய வித்தியாசம். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். கிரியை என்ன சொல்கிறது தெரியுமா? நீ ஒழுங்காய் நட, பரிசுத்தமாய் நட, உண்மையாய் நட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது என்னது? கிரியை. கிருபை என்ன தெரியுமா சொல்லுகிறது? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஒழுங்கா நட. நான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன், நீ உண்மையா எனக்கு இரு. அல்லையே சொல்லாமா? இது என்னது? கிருபை. நாம் எதில் இருக்கிறோம்? கிருபையில் இருந்து என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். அல்லையே சொல்லுவோமா? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. கிருபை வேணுமா, கிரியை வேணுமா? அல்லேலூயா. கிருபை என்பது விசுவாசத்துக்கு அடுத்தது, கிரியை என்பது விசுவாசத்துக்கு அடுத்தது அல்ல. அறிந்து கொள்ளுங்க. ஸோ அருமையான விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, நான் பெற்றிருக்க விசுவாசம் எப்படிப்பட்டது? இதுக்காக நம்ம எந்த முயற்சியும் எடுக்க முடியாது. எல்லாமே அவருடைய கிருபை. அல்லேலூயா. அதுக்காக கிரியை செய்யாமல் இருந்துடலாமா? கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லுங்க. எல்லாம் நம்ம ஒரு சில காரியங்கள் கர்த்தருடைய படிகள் எல்லாம் வேதம் அறிந்தவர்கள். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக அப்படியே போக விரும்புகிறேன். கிரியை இல்லாத விசுவாசம். விசுவாசத்தை கிரியை செய்யணுமா, இல்லை கிரியை செய்து விசுவாசிக்கணுமா? விசுவாசித்து அதுக்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய கிரியை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகிறார், நிச்சயமாய் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா அதுக்கு ஏற்ற கிரியை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். ஆமென்.
நமக்காக ஆண்டவர் வீட்டை ஆயத்தம் பண்ணி போன செய்தி முடிக்கும்போது இப்படி தான் முடித்தேன். மறுமைக்கான விசுவாசம் மறந்துடாதீங்க. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மீது நாம் விசுவாசம் வைப்போம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது என்று சொன்னேன். மறக்கக்கூடாது. நம்ம உலகத்தினுடைய காரியங்கள் சுகம், இப்போ சொன்னோம் இல்லையா, சுகம், பலன், ஆரோக்கியம், நல்ல ஐஸ்வர்யம், நல்ல வீடு வசதி வாய்ப்புகள், நல்ல கல்யாண காரியங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், இதுக்கெல்லாம் ஆண்டவரை நம்பலாமா நம்பக்கூடாதா? சொல்லுங்க, நம்பக்கூடாதா? இம்மையில் நம்பணும். உயிரோடு இருக்க நம்பணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களாம் நம்புறீங்க. ஆனால் மறுமைக்காக நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமே சொல்லுவோமா? என் பிதாவின் வீட்டில் என்ன உண்டு? போய் பார்த்தீங்களோ? நான் பார்க்கல. யாராவது தரிசனம் பார்த்தவங்க இருப்பீங்க. எனக்கெல்லாம் அப்படி தரிசனம்லாம் இல்லை. ஏதோ ஆரம்ப காலத்தில் ஏதோ கொஞ்சம் பரலோகத்தெலாம் பார்த்த மாதிரி ஞாபகம். ஆனால் வசனத்தை உறுதியாக நம்புகிறேன். என் அப்பா பொய் சொல்ல மாட்டேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன்? சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக வசனத்தை டக்கு சொல்லுங்க. ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நல்ல கைத்தட்டு. அற்புதமான வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் 33 கோடி தெய்வங்கள் இருக்கிறார்கள். பல மதங்களை, பிற மதங்களை சேர்ந்த தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த தெய்வமும் கொடுக்காத ஒரு வாக்கு தத்தத்தை என் இயேசப்பா கொடுத்தார். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்க அவர் வந்து என்னை அழைத்துக் கொள்வார். போய் சேர்ந்துட்டார். நான் என்ன போய் சேர்றது? அவர் வந்து என்னை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் நான் சேர முடியாது. அல்லேலூயா. அப்போ போய் சேரணும். என்ன சொல்லுங்க? போய் சேரணும். பக்கத்தில் கை கொடுத்துருங்க, பயப்படாது. இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. ஒன்றும் அவசரப்படாத. 120 இயர்ஸ் சொல்லிட்டு போனேன்னா ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம் வாழணும் நீங்கள்லாம்? பக்கத்தில் கை கொடுத்து 120 வயசு. ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம். அது வரைக்கும் உன்னை ஆயுசு நாட்களால் என்ன செய்வேன்? பூரணப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாக சொல்கிறேன், நல்லா இருப்பீங்க நீங்களாம். உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும். சந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்கள் சந்ததி இருக்கும். நான் நம்புகிறேன் அந்த வசனத்தை. உபாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக நம்புகிறேன். என் பிள்ளைகள், நான், எல்லாரும் சந்திரன் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நீடி ஆயுள் கொடுத்து இந்த தேசத்திலே அவர் நிலை நிறுத்துவார். நீதிமான்கள் எதை சுதந்திரிப்பார்கள்? மறந்துடாதீங்க. நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க. பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள் சொல்லாமல் போனீங்களே. பரலோகத்தை சுதந்திரிக்கிறது இருக்கட்டும். நிச்சயமாக சுதந்திரிக்கிறது. பரலோகம் யாருக்காக தான்? எதுக்காக தான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு? சொல்லுங்கள். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்யுங்கள்? பிரவேசிங்கள்ல கர்த்தர் நீதிமான்களை பார்த்து சொல்லிட்டார்ல, வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து. அதனால் நீதிமான்களுக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதை ஆயத்தம் பண்ண, அதை போய் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அதை போய் என்ன செய்ய போகிறோம் நம்ம? ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வேலை இருக்குது. அல்லேலூயா. இந்த பூமியில் 1000 வருஷம் வாழ தான் போகிறோம். இதே காரைக்காலில் வாழ தான் போகிறோம். நான் வேளாங்கண்ணியில் வாழ தான் போகிறேன். அல்லேலூயா. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதிமான்கள். பூமியை இதுக்காகவே ஒரு சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றா வீட்டில் படிச்சுக்கோங்க. 37வது சங்கீதம். 37வது சங்கீதம் எதற்காகவே எழுதப்பட்டது? பூமியை சுதந்திரிக்கிற சங்கீதம். எது? சங்கீதம் 37. சரி, போகட்டும். அப்போ கவனிக்க வேண்டாம். நாம் பெற்றிருக்கிற அந்த விசுவாசம் அருமையான விசுவாசம், விலையேறப்பெற்ற விசுவாசம், கிரியை செய்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தில் மாயம் இருக்காது. மாயமற்ற விசுவாசம். எல்லாம் சொல்லுவோம்.
இந்த விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறியா, நீ விசுவாசியே இல்லை. வள்ளல் பெருமான் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். யாரு தெரியாதா? போய் இந்த செவத்தில் போய் முட்டிங்க. வள்ளல் பெருமான்னா நேரம் சொல்லி யார்? ராமலிங்க அடிகளார் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை, அப்படிப்பட்டவங்களோட ஐக்கியமே வைக்கக்கூடாதுன்றார். விசுவாசத்தில் மாயமே இருக்காது. விசுவாசத்தில் என்ன இருக்காது? இங்கே ஒரு மாதிரி, சபையில் ஒரு மாதிரி நடக்கிறது, வீட்டில் போனால் ஒரு மாதிரி நடக்கிறது, ஆஃபீஸில் போனால் ஒரு மாதிரி வேறு மாதிரி நடக்கிறது, வேறு மாதிரி வேறு பாட்டெலாம் பாடிவிட்டாங்க, அது வேறு மாதிரி இல்லையே, அப்படி இல்லையே, அவங்க பாடின மாதிரி இல்லையே. இங்கே எப்படியோ, இங்கே எப்படி பரிசுத்தமாக இருக்கணுமோ அதே போல் தான் இங்கேயும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டும். வீட்லேயும் அப்படி தான் இருக்கணும். வீட்டில் வேறு மாதிரி இருக்கக்கூடாது. விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? விசுவாசம் அப்படின்னாலே அதில் என்ன கிடையாது, மாயம் கிடையாது. சரி, போகட்டும். இப்படி பல காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும் வேதத்திலிருந்து. இன்றைக்கு சில காரியங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். அந்த மைக்கை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், அதுதான் டிஸ்டர்ப் ஆகும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நேரம் குறுகி இருக்கிற அப்படின்னாலே சில பேசிக்கான மிக முக்கியமான காரியங்களை மாத்திரம் இந்த வாரம் டீல் பண்ணிவிட்டு, தேவருக்கு சித்தமானால் நேரம் கிடைக்குமானால் ஒரு முறை நாம் பார்ப்போம். நல்லா கவனிக்க வேண்டும். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, பார்க்க முடியாத உலகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை எதன் அடிப்படையில் நம்ம விசுவாசிக்கிறோம்? மறக்கக்கூடாது. எல்லாமே இதுதான். எல்லாம் சொல்லுங்க, இந்த கை பைபிளை கையில் தூக்குங்க பார்ப்போம். இந்த வேதம் என்னை உயர்த்தும், இந்த வேதம் பொய் சொல்லாது, இந்த வேதம் என்னை ஆசீர்வதிக்கும், இந்த வேதம் என்னை உணர்த்தும், இந்த வேதம் என்னை மனுஷனாக்கும், இந்த வேதம் என்னை மேன்மைப்படுத்தும். ஆமென். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். அப்போது நம்ப முடியாத காரியங்களை வேதம் நமக்கு வாக்குப்படுகிறது. நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். விசுவாசம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேலே மட்டும் உறுதியாக நீங்கள் பிடிச்சு கொண்டீங்கன்னா சமாதானம் உங்களை தேடி வரும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியாலா, உண்மையே நம்பி இருக்கிறபடியாலா. எல்லாம் அழுத்தி சொல்லுங்க பார்ப்போம், இழுங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அல்லேலியா மட்டும் பஞ்சாபி அல்லேலியா இழுக்கிறீங்களே, இதை எழுங்க பார்ப்போம். உண்மையே திரும்ப எழுங்க, உண்மையே நம்பி இருக்கிறபடியா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒன்லி ஜீசஸ். ஒன்லி ஜீசஸ் அந்த உபதேசம் இல்லை. உடனே தப்பாக புரிஞ்சுக்கூடாது. எல்லாத்துலேயும் சிக்கல் இருக்கு பாருங்க. வார்த்தைகளை ஜாக்கிரதையாக கையாள வேண்டாம். இயேசு மட்டுமே. எல்லாம் சொல்லுங்க விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நம்பும். அதான் விசுவாசம். அதனால சில ஸ்டேட்டஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன், எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. விசுவாசத்தை குறித்து ஸ்டேட்டஸ் போட்டே வரேன். சும்மா 4 சும்மா 4 பாயிண்ட்டாக தான், பிரசங்க குறிப்பெல்லாம் கிடையாது. விசுவாசம் பதறாது. விசுவாசம் என்ன செய்யாது இல்லையா? சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், அந்த வசனம் தெரியுமா? இதோ இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திருட அஸ்திவாரம் உள்ளமான பரீட்சிக்கப்பட்டதுமான ஒரு கல்லை எங்கே வைக்கிறேன்? சீயோனிலே வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன். சரி, நீ வீட்டில் போய் படிச்சுங்க. 28:16 வீட்டில் போய் சரியாக படிச்சுங்க.
அதில் அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிறவன் பதறான். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவன். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் பதறாது. சொல்லுங்கள், விசுவாசம் பதறாது. விசுவாசம் மின்னலை மென்று துப்பும். சும்மா சொல்லுங்கள், விசுவாசம் மின்னலை மென்று துப்பும். விசுவாசம் தடைகளை தாண்டும். விசுவாசத்திற்கு மழை தடை கிடையாது. விசுவாசத்திற்கு வாகனம் இல்லாதது தடை கிடையாது. விசுவாசத்திற்கு பலவீனம் தடை கிடையாது. விசுவாசத்திற்கு எதுவுமே தடை கிடையாது. அது ஓட்டை பிரித்து கொண்டு இறங்கும், கட்டிலோடு கூட இறக்கும், இயேசு கிறிஸ்து இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை பேர் கூட்டம் இருந்தாலும் சரி, நல்லா அறிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் அந்த அந்த விசுவாசத்துக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். நீங்கள் எதிர்பாராத அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு தான், இதுக்காகவே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உங்களுக்காகவே எனக்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லுங்கள், எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் 11ஆம் அதிகாரம் முடிச்சுட்டு 12ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இல்லையா நம்மை சுற்றி சூழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த சாட்சிகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், சாட்சிகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக வாசித்து தியானிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். ஏற்கனவே நீங்கள் தியானிச்சும் இருப்பீங்க. அப்போ விசுவாசத்தினாலே பாருங்க, அந்த முதல் சாட்சியை பார்த்தீங்கன்னா யார்? அவன் ஆபேல் இல்லையா? விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன செய்தான்? மேன்மையான பலியை செலுத்தினான் இல்லையா? கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பலியை செலுத்தினான் பாருங்க. ஒரு ப்ரீஷியஸ் ஆஃபரிங். பலின்னு ஒன்று சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த பலின்ற வார்த்தை தான் பாருங்கள் என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெசேஜ். நான் அப்படியே லைனாக போயிடுறேன். மேன்மையான பலியை செலுத்துவதற்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தருக்கு நீங்கள் ப்ரீஷியஸாக செய்ய முடியும். விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க முடியும். விசுவாசம் இருந்தால் தான் பாருங்க, அவனுடைய காணிக்கையை குறித்து கர்த்தரே என்ன கொடுத்துருக்கிறாரா? சாட்சி கொடுத்திருக்கிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்னு அந்த வசனம் முடியுது 11:4 இல்லையா? அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டே கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டு கொடுக்கப்படுகிறது. அதில் முதல்ல வர்றதே யார் தான்? ஆபேல். ஆபேல் அவ்வளவு அற்புதமான காணிக்கையை செலுத்தி இருக்கிறான். அதை குறித்து ஆண்டவர் சாட்சியும் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாச பட்டியலில் அடுத்தபடியாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, நீங்கள் பைபிளை திறந்தே வச்சுக்கலாம். ஏனோக்கை குறித்து நம்ம அறியாதவர்கள் இல்லை. அவன் மரணத்தையே காணாதபடிக்கு என்ன செய்யப்பட்டானாம்? எடுத்துக்கொள்ளப்பட்ட. இது இட் இஸ் நாட் எ ஜோக். இது எதுவும் ஜோக்கு கிடையாதுங்க. சாகாவரம் பெற்றவன் யார்? ஏனோக்கு. தேவன் அவன் மேல் ரொம்ப பிரியமாக இருந்தவன, நீ என்னோடய இருந்துரு என்று சொல்லி அவனை அப்படியே உயிரோடையே எடுத்துக்கொண்டாரான். உயிரோடையே எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். ஒன்று வந்து ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆனால் எளிமையான விசுவாசம். சாதாரண காரியம்தான் அல்ல, ஆனால் எப்படிப்பட்ட காரியம்? பெரிய காரியம். ஆனால் எளிமையான விசுவாசம். கர்த்தரை முழுமையாக நம்பினா, கர்த்தரோடு நடந்தான், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னான். கர்த்தர் பார்த்தாரு, இவன் எனக்கு வேணும்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. மரணத்தையே காணாதபடிக்கு அவன் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். மூன்றாவதாக அடுத்தபடியாக வருகிறவன் யார்? நோவா. அந்த எல்லாமே அந்த அதிகாரம், அந்த வசனங்கள் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது? பரிசுத்தத்தினாலே என்று ஆரம்பிக்கவில்லை. எதனால் ஆரம்பிக்கிறது பாருங்க, விசுவாசத்தினாலே. நோவா ஒரு பெரிய கப்பலை என்ன செய்தான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை, அசிங்கம், பாடுகள் இல்லையா? அதன் மத்தியில் அந்த வேலையை அவன் செஞ்சுருக்கிறான். யார்? நோவா. அதுக்கு என்ன வேணும்? பெரிய விசுவாசம் வேணும். ஆமே சொல்லுவோமா? ஆண்டவரை நம்பணும். எதை நம்பணும்? திரும்ப எங்கே தான் வரணும்? இதை தான் நம்ம தூக்கி ஆகணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் என்ன செஞ்சாகணும்? நம்பணும். என்ன வார்த்தை? 40 நாள் என்ன செய்யும்? இரவும் பகலும் மழை பொழிய பண்ணுவேன்,
இந்த உலகத்தையே நான் என்ன செய்வேன், பிரளயத்தினால் அழிக்கப் போகிறேன். ஒரு கப்பலை என்ன செய், உண்டு பண்ணு, ஒரு சந்ததியை மட்டும் என்ன செய், நீ ரெடி பண்ணு என்று சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்கு அவன் செய்து நிறைவேற்றினானா இல்லையா சொல்லுங்க. அவனும் அவனுடைய பெண் ஜாதியும் அவனுடைய 3 பிள்ளைகளும் 3 மருமகளும், எவ்வளோ ஒரு மருமக ஒரு பிள்ளை இருந்தாலே என்ன சண்டை வீட்டில். 3 மருமகள் 3 மகன், மொத்தம் 8 பேரும் சேர்ந்து தேவனுடைய திட்டத்தை அற்புதமாக அங்கே நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னா இப்போ பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தின் நிமித்தம் அவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது. ஆமென். அடுத்து வருகிறவன் யார்? ஆபிரகாம். அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்டு. நான் ட்ராப் பண்ண மாட்டேன், சொல்லுவேன், கொஞ்சம் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஆபிரகாமை மட்டும் என்ன செய்கிறேன், ஸ்கிப் பண்ணி ஆபிரகாமை தனியாக கொஞ்சம் பார்ப்போம், அது ஸ்பெஷலாக பார்க்கணும். ரைட். அடுத்து வர்றது யாருன்னா ஈசாக்கு வருகிறான். அடுத்து யார் வர்றது? ஈசாக்கு வருகிறான். அவன் பிளஸ் பண்ணான், விசுவாசத்தினால என்ன செய்தான், தன்னுடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணினான். ஆண்டவர் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். இன்றைக்கு நான் ஈசாக்கின் விசுவாசத்தை குறித்து வேளாங்கண்ணி சபையில் போதிக்க இருக்கிறேன். இப்போ தான் நான் ஈசாக்கின் விசுவாசத்துக்கு வந்திருக்கிறேன். ஆபிரகாம்லாம் முடிச்சுட்டு 1 வருஷமாக போயிட்டுருக்கு. கவனிங்க, ஈசாக்கின் விசுவாசம் பயங்கரமான விசுவாசம். சாதாரணமாலாம் லைட்டெல்லாம் இடப்பட முடியாது. அவன் பஞ்ச காலத்தில் அவனுடைய விசுவாசம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எபிரேய ஆக்கியோன் எதை எழுதுகிறான், அவன் ஆசீர்வாதத்தை, தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி போட்டிருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே ஆசீர்வதித்தான். எப்படி இது? ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன விசுவாசம் வேண்டி கிடக்கு? கையை நீட்டி ஆசீர்வாதம் பண்ண சரியாக போச்சு. அவன் நம்பிக்கையோடு ஆசீர்வாதம் சொல்கிறான். அவன் ஆசீர்வாதம் கூறுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது மேசியா சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொன்றுமே மேசியாதான். இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எபிரேய 11 எங்கே நீங்கள் போனாலும் எங்கே வரும்? கல்வாரி சிலுவையில் வந்து நிற்கும். ரைட், போகட்டும். இப்போ பாருங்கள் 21ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோப்பு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் 2 என்ன செய்தான்? ஆசீர்வதித்து தன் கோலின் முனையில் என்ன செய்து கொண்டான்? சாய்ந்து தொழுது கொண்டான். இவனுடைய விசுவாசம் உங்களுக்கு தெரியும். இது தான் டீட்டெயிலாக பார்க்கணும். டீட்டெயிலாக பார்த்தா நல்லாயிருக்கும். தன்னுடைய யோசேப்பினுடைய பிள்ளைகளை அவன் பிளஸ் பண்ணுகிறான். யாருடைய பிள்ளைகளை? யோசேப்பினுடைய பிள்ளைகளை யார் ஆசீர்வதிக்கிறான்? யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறான். கையை குறுக்க வச்சுக்கிட்டு ஆசீர்வதிக்கிறான். தெரியும் இல்லையா? எப்படி ஆசீர்வதிக்க? இப்படி கை இப்படி தானே ப்ளஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் இடதுகையும் வலதுகையும் இப்படி தான் வச்சு ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவன் மட்டும் எப்படி செய்கிறான்? பெருக்கல் குறி இப்படி வைத்து ஆசீர்வதிக்கிறான். வலது கையை இடது பக்கமும் இடது கையை வலது பக்கமாக வச்சு அதை படித்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னையுமே தெரியல, ஆண்டவர் இளையவன் மேலே ஒரு பாசம் வச்சு தான் இருக்கிறார். ஸ்டார்டிங்லேருந்தே காயின் ஆபேல் கதையிலேருந்தே வரிசையாக நீங்கள் அப்படியே கோத்துருப்பாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படியே கொஞ்சம் பாருங்கள், யாராக இருப்பாங்க பார்த்தீங்களா? ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் மட்டும் யாருக்கு சொந்தம்? மூத்தவனுக்கு சொந்தம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு வரும்போது அங்கே எங்கே போகுது? அது எளியவனை, சிறியவனை, புழுதியில் இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை 7 குமாரரை விட்டுட்டு 8வது ஆளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அது யாரு சொல்லுங்க? தாவீது இல்லையா? இல்லை, எல்லா பிளஸிங்கும் ஏங்க எலியாப் தான் மூத்தவன். எலியாப் தான் யார்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு தான் வரணும்? உண்மையிலே அவனுக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை காட்டிலும் சேஷ்டபுத்திர பாகத்தையே கொடுக்கிறவர் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாருங்க? தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பல சத்தியங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. ஒன்றுமே இல்லாட்டி கூட நம்மளை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளை, அவரையே என்னுடைய நம்பிக்கையாய், அவரே என்னுடைய முதல், எல்லாம் சொல்லுங்க, அவரே என்னுடைய முதல். ஆவேலுடைய காணிக்கையை செலுத்துறான்னா சாதாரண விஷயம் இல்லை. அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, ஆண்டவர் தான் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஆண்டவுடைய வசனம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் நான் ஆபிரகாமுக்கு இன்னும் போகல.
ஆபிரகாம் போனாக்கா மணி 10 ஆகிடும். போட்டு இன்னும் போவேன், ஆனால் கட்டு கொஞ்சம் போகிறேன். அப்போ கவனிங்க, அடுத்து வருகிறவன் யார் என்று சொன்னால் மோசே வருகிறானா? மோசே வருகிறான் இல்லையா? அடுத்து யார் வர்றது? மோசே தான் வரானா? இப்படிலாம் நான் கேள்வி கேட்டால் அதில் சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். மோசே தான் வர்றானா? அடுத்தது யோசேப்பு. ரைட்டு. யோசேப்புக்கு அடுத்தது சொல்கிறேன். யோசேப்புக்கு அடுத்தது மோசே தானா? சரிங்களா? எல்லாரும் என்னை பார்த்தா மோசேன்னு சொல்லுவீங்க, வசனத்தை பார்த்தா மோசைன்னு சொல்ல மாட்டீங்க, மோசே என்னுடைய தாய் தகப்பன்மார்னு சொல்லுவீங்க. இல்லை சொல்லுங்க, விசுவாசத்தினாலே யாருடைய தாய் தகப்பன்மார் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள்? மோசையினுடைய. அதுக்கு என்ன தேவை? புள்ளையை ஒழிச்சு வைக்கிறதுக்கு ராஜாவினுடைய கட்டளையை மீறுவதற்கு என்ன தேவை? ஆமாம், ராஜாவுடைய கட்டளையை மீறி ஒரு குரூப் செயல்பட்டது யார் தெரியுமா? சிப்பூராள், பூவாள். அவங்க யாரு? நர்ஸ் இல்லையா? விசுவாசத்தினாலே நாம கூட வசனம் போட்டுக்கலாம்ல. அவங்க விசுவாசத்தினாலே செயல்பட்டார்கள். அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை எல்லாம் தேவன் என்ன செய்தாராம்? பைபிள் படி சொல்லுங்க, பிப்ளிக்கல் வேர்டு சொல்லுங்க. ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லக்கூடாது, ஒன்று பார்த்து சொல்லுங்க, இல்லாட்டி மனப்படமாக சொல்லுங்க. தழைத்தோங்க செய்தார். எல்லாம் சொல்லுங்க, என்ன அற்புதமான வார்த்தை, தழைத்தோங்க செய்தார். ஆண்டவர் மருத்துவச்சிகளுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்தார் சொல்லுங்க? தழைத்து. விசுவாசம் நம்முடைய சந்ததியை தழைத்தோங்க செய்யும். நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் உங்கள் சந்ததியில் போய் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அவர் மறக்க மாட்டார், உங்கள் சந்ததியை கைவிட மாட்டார். கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட பாருங்க. விசுவாசத்தினாலே தாய் தகப்பனார், சிம்பிளாக போட்டிருக்கு. அடுத்ததான் விசுவாசத்தினாலே மோசே வருகிறான். மோசே எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் உங்களுக்கு தெரியாது இல்லையா? 15 லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். எதன் அடிப்படையில் நடத்தி கொண்டு போகிறான் சொல்லுங்க? அவனுக்கு என்ன பெரிய என்ன நம்பிக்கை சொல்லுங்க? கீழே கோலை போடு பாம்பாகும், அது மட்டுமா? தண்ணீர் ரத்தமாகும், அது மட்டுமா? எல்லாத்த காட்டிலும் என்னை கர்த்தர் அழைச்சாரு, அவர் கரெக்டாக என்னை கொண்டு போவார். இந்த ஜனங்களை கரெக்டாக எதுக்கு நேரம் கொண்டு போவேன்? கானான் தேசத்துக்கு நேரம் கொண்டு போய் நடத்த அவராலே முடியும். அவனே ஒரு கட்டத்தில் சோர்ந்து போகிறான் இல்லையா? அவனே ஒரு கட்டத்தில் அவிசுவாசமாக என்ன செஞ்சிடறான்? கோலை அடிச்சிடுறான். மோசையினுடைய லைஃப் உங்களுக்கு தெரியும், போகட்டும். அப்போ மோசே இந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய தலைவனாக அவனை நடத்தியது. ஆமை சொல்லுமா? சரி, அடுத்தபடியாக யார் வர்றது? ஆதாமா, ராகாப். ரைட். இல்லை நிறைய இது நீங்கள் ஸ்கிப் ஆகிட்டீங்க. சரி, நேரத்தை கருதி நான் ஸ்கிப்பாக விரும்பலை. பாருங்கள் என்ன இருக்குது அடுத்தது. சங்கார தூதன் இல்லை, சங்கார தூதன் இருக்கா? 28ஆம் வசனம். 28ஆம் வசனத்தில் ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே முதற் பெயரானவைகளை சங்கரிக்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. யாரு? அந்த சங்கார தூதன் கூட ஒரு காரியம் செய்தானா, விசுவாசத்தினால்தான் சில காரியங்களை செய்தான். ஆமே சொல்லாமா? யாருடைய வீடுகளையெல்லாம் தொடவே இல்லை. ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை எல்லாம் அவன் என்ன செய்யவே இல்லை. எதன் அடிப்படையில் தொடலை சொல்லுங்க? விசுவாசத்தின் அடிப்படையில். கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், அப்படிப்பட்ட வீடெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஆமே சொல்லாமா? அல்லேலூயா. அங்கே அவனுக்கு கூட என்ன தேவைப்படுது? விசுவாசம் தேவைப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் யார் வர்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். விசுவாசத்தினாலே ராகாப் என்ன செய்தாள்? 3 அந்த வேவுக்காரரை என்ன செய்தாள்? வீட்டில் ஒழித்து வைத்தாள். பெரிய விசுவாசம் யாருக்கு? நிச்சயமா இந்த தேவன் என் குடும்பத்தை காப்பாற்றுவார். நிச்சயமா இந்த தேவன் அவர் பெரியவர். நிச்சயமா இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை பூமி அனைத்தின் மேலும். அவரே சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், எந்த காரியத்தையும் அவராலே செய்ய முடியும் என்று சொல்லி ராகாப் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். தெரியுமா உங்களுக்கு?
விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. தெரியல உங்களுக்கு? நம்ம எல்லாருக்கும் எது மூலமாக ரட்சிக்கப்பட்டோம் சொல்லுங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ரெப்ளிகேஷனில் 3 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு. ரட்சிப்புக்கு எத்தனை மாதம் டைமு? அடிஷனல் 3 மாதம். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அடிஷனல் 6 மாதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? 6 மாதத்துக்குள்ளே ஒருத்தர் இயேசுக்குள்ளே வந்துட முடியுமா சொல்லுங்க? 6 நிமிஷத்துலையும் வரலாம், 6 வருஷம் ஆனாலும் வர முடியாது. ரட்சிப்புக்கு யாரும் எது வைக்க முடியாது, டெட்லைன் வைக்க முடியாது. விசுவாசம் வந்துருச்சுன்னா அடுத்த கட்டம் ரட்சிப்பு தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இது விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி சொல்லிகிட்டே போகலாம். விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை, பெரிய காரியங்களை நடப்பிக்கும் என்பதை இந்த காலவெளியை அறிந்து கொள்ளுங்கள். ஆமை சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து நான் பார்க்கும்போது ஒரு காரியம் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். விசுவாசத்தின் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இல்லையா? இந்த சபையில் ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து நான் உங்களுக்கு லைட்டாக எடுத்திருக்கிறேன், ரொம்ப டீப்பாக எடுக்கலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் அழைக்கப்பட்டது எந்த இடத்துல குறிப்பு இருக்குதுன்னு சொன்னேன் உங்களுக்கு பைபிளில். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பு அங்கே இல்லை. அந்த இடத்துல அழைப்பு குறிப்புகள் எங்கே இல்லை? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் இல்லை என்பதை சொல்லி கொடுத்துருக்குறேன், மறக்காதீங்க. அழைப்பு என்று சொன்னாலே என்ன வார்த்தை வரணும்? போவா வாவா? போவா வா. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, போ அப்படின்னு சொல்லுவீங்க. வா. வா என்பது காலிங். காலிங், ஆல்டர் கால் கொடுக்குறாங்கல்ல. யார் யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்கிறீங்க முன்னாடி போங்க, இல்லை 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 ஃப்ரண்ட்டில் வாங்க. வா என்ற அழைப்பு நமக்கு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் தான் சொல்லுகிறார் இல்லையா? மெசொப்பொத்தேமியா நாட்டில் அவன் குடியிருந்த போது, யார்? ஆபிரகாம் குடியிருந்த போது, அந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 7:2. அப்போஸ்தலர் 7:2 நானே வாசிக்கிறேன். அதற்கு அவன் சகோதரரே, நானே வாசிக்கிறேன். அதற்கு அவன் சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே குடியிருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதில் வா. கவனிக்க வேண்டும், அவ்வளோ சீக்கிரம் ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் இல்லாமல் சில பெரிய காரியத்தை உங்கள் லைஃப்பில் என்ன செய்ய முடியாது? நீங்களும் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல், விசுவாசம் வராமல் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் நடக்காது. நல்ல கவனிக்க வேண்டும். அந்த ஆபிரகாம் எதை நம்பி போனான், எப்படி நம்பி போனான், அவனுக்குள்ளே எப்படி இப்படிப்பட்ட விசுவாசம் வந்தது? அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு அவனுக்கு என்ன இல்லை? சம்பந்தமே கிடையாது. கழுதைக்கு தெரியுமா? சொல்லுங்க. கற்பூர வாசனைன்ற மாதிரி ஜீவனுள்ள தேவனுக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் இல்லை. யாரை அழைக்கும் போது? ஆபிரகாமை அழைக்கும் போது ஜீவனுள்ள தேவனுக்கும் அவனுக்கும் என்ன இல்லை? கொஞ்சம் கூட ஏணி வச்சா கூட எட்டாது. அவன் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தவன், விக்கிரகத்துக்கு முன்னாடி விழுந்து கொண்டிருந்தவன். அவன் வரலாறு சொல்லுகிறது, நான் கண்ணால் போய் பார்க்கல, அவன் பொம்மை வியாபாரம் செய்ததாக சொல்லுகிறார்கள். பைபிள் காலேஜெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாரம்பரிய பின்னணி
அதனால தான் ஆபிரகாம் இல்லாமல் நீங்கள் புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்வது கஷ்டம். ஆபிரகாம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆபிரகாம் இல்லாமல் கிறிஸ்துவின் சந்ததி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் முன்குறித்து விட்டார். எப்படி கிறிஸ்துவை நம்ம எல்லாருக்காகவும் மீட்பராக ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, தேவன் அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்தார்களோ தீர்மானித்தார்களோ, அதுபோல் ஆபிரகாமும் அவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமை சொல்லுவோமா? ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவங்ககிட்ட எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுற அளவுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் யாருக்கிட்ட இல்லை, ஆபிரகாம் கிட்ட இல்லை. ஆபிரகாம் காலம் வரைக்கும் ஆண்டவர் பொதுவாக பேசி கொண்டிருந்தவர். ஆபிரகாம் காலம் முதல் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். ஒரு மனிதனை சூஸ் பண்ணி நான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு காட்டுறேன்னு கர்த்தர் சொன்னார். அறிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளை, ஒரே ஒரு மனிதன். அந்த ஆபிரகாமுக்கு அந்த அழைப்பு வந்தபோது கவனிங்க, அதனால தான் அந்த அழைப்பை பாருங்கள்னு பைபிளில் திரும்ப திரும்ப நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள்னு கொரிந்தியரில் சொல்லப்படுகிறது இல்லையா? ஆபிரகாமுடைய அழைப்பை பார்க்கும்போது ஏசாயா 51 போய் பார்க்கும்போது நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட சொல்ல மாட்டீங்களா துறவையும், அப்பா இப்போ தான் ஒரு வார்த்தை வருது, நோக்கி பாருங்கள். என்ன பாருங்கள்? வசனத்தில் நிறைய படிக்கணும். ஏசாயா 51 எடுங்க. இந்நேரம் நான் அழகாக சொல்கிறேன்ல, இந்நேரம் எடுத்து படிச்சிருக்கேன்ல. 51:2 தான் நான் சொல்கிறேன். ஏசாயா 50 எடுத்துட்டீங்களா? 51:1 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள், சபையை பார்த்தேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீதியை பின்பற்றுகிறீர்கள், அப்புறம் யாரை தேடுகிறீர்கள்? கர்த்தரை தேடுகிறீர்கள், எனக்கு செவி கொடுக்கிறீர்கள், எல்லாம் உங்களை பார்த்தா சொல்கிறார் இல்லையா? நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும், இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை என்ன செய்தேன்? எல்லாம் சொல்லுங்க, அழைத்து. திரும்ப சொல்லுங்க, அழைத்து. அவன் ஒத்தையாக இருக்கும்போது நான் அவனை என்ன செஞ்சேன்? ஒருவனாக இருக்கின்ற வார்த்தை ஏன் தெரியுமா வந்தது? அவனுக்கு பிள்ளையே இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு என்ன இல்லை? ஒரு சந்ததி இல்லை. அவங்க ஒய்ஃபு மலடி, எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. ஆனால் என்ன ஒன்றா, ஆபிரகாம் கதை இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். எனக்கு தெரியுமேன்னு சொல்லக்கூடாது. அதான் எனக்கு தெரியுமே, அது மாதிரி சொல்லக்கூடாது. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை தேவன் என்ன செய்தார்? அழைத்தார். அப்புறம் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்புறம் பெருக பண்ணினார். ஆமே சொல்லுவோமா? அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து நம்ம எல்லாம் போதிக்கப்பட்டோம். நம்ம அத்தனை பேரும் போதிக்கப்பட்டோம், என்னையும் சேர்த்து. ஆபிரகாம் யாருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான்? சொல்லுங்க. அவன் கீழ்ப்படிந்தான். நீ கீழ்ப்படுகிறாயா மகனே? என்ன மகனே? ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தான் தெரியுமா? அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆபிரகாமால் மட்டும் எப்படி கீழ்ப்படிய முடியுது, என்னால் ஏன் கீழ்ப்படிய முடியலை? அந்த இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமே சொல்லுவோமா? அவன் விசுவாசத்தினால அங்கே கீழ்ப்படுகிறான். அந்த விசுவாசம் அவனுக்கு எப்படி அவனுக்குள்ளே வந்தது? விசுவாசத்தை துவக்கினது யார்? சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவன். அவனுக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி அவனை பண்ணினது யார்? சொல்லுங்க. அவன் கீழ்ப்படிந்தானா, கீழ்ப்படிய பண்ணப்பட்டானா? சொல்லுங்க. விசுவாசம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? கீழ்ப்படிதல் வருகிறது. ஆமே சொல்லுவோமா? அப்போ கவனிக்க வேண்டாம். அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கிறது. பொம்மை வியாபாரமாக அதுவும் செய்து கொண்டு அவன் மாட்டு நார்மல் லைஃப்பை ஓடிட்டு இருக்கு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு நார்மல் லைஃப். உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மல் லைஃப்பில் தான் அவனும் இருந்தான். அவனும் பெரியவனும் அப்படியே நீதிமான் கிடையாது.
அவனும் இப்போ பெரிய ஒன்றும் என்ன கிடையாது, அப்படியே புண்ணியவான்லாம் கிடையாது. அவன் நம்மளை போல எப்படி எலியா நம்மை போல எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்கள். இப்போ வேதத்தினுடைய பாத்திரங்கள் எல்லாமே எல்லாம் அறகுறை தான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீ அறகுறை தான். நல்ல கை தட்டு. யாருமே என்ன கிடையாது, பர்ஃபெக்ட்டு கிடையாது. ஜெம்ஸில் எழுதியிருப்பாங்க டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ட். ஜெம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூலில் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லையா? யாருமே பூரணர்கள் கிடையாது. அல்லேலூயா. இங்கே உட்காந்துருக்க யாரும் ஒருத்தர் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே அறகுறை தான். பாருங்க, ஈசாக்கு ஆசீர்வாதத்தில் வரும்போது அப்படியே பாருங்க, அப்படியே ட்ராவல் பண்ணுறேன், அப்படியே பிடிச்சிங்க. ஈசாக்கு ஆசீர்வாதத்தில் வரும்போது ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது தெரியல. யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஏமாத்துறான் இல்லையா? யார் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஏமாத்துறான்? இவன் ஏமாத்து பேர் வழி. யார்? டக்கு டக்குன்னு கேள்விக்கு பதில் வரணும். யாக்கோபு என்ன பேர் வழி? ஏற்கனவே ஏமாத்தியாச்சு. எதில்? சேஷ்டபுத்திர பாகத்தில் ஏற்கனவே ஏமாத்தியாச்சு. இப்போ வந்து யாருடைய ஆசீர்வாதத்தை வாங்க போகிறான்? ஏசாவோட ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக என்ன செய்ய போகிறான்? ஏமாற்றி அப்பா கிட்ட, கண்ணு தெரியாத அப்பாட்ட போய் வாங்க போகிறான். அதுக்கு டெக்னிக்கு ஐடியாலாம் கொடுக்குறது யார்? எப்பேற்பட்ட அம்மாவாக இருப்பாங்க பாருங்க அவங்க. ஒட்டு கேட்டாலாம். ஏசாவோட அவங்க அப்பா பேசுகிறத இவன் என்ன செஞ்சுருக்கிறான்? ஒய்ஃபு ஒட்டு கேட்குற புத்தி பாருங்க. இப்படி பிளான் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன், நான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சாபம்லாம் அவன் சொல்கிறான், என்னை விட்டுரு, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதில் யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சி என்னை சபிச்சு விட்டான்னு வச்சுங்க, நான் என்ன செய்வேன்? உடனே அவன் சொல்கிறா, அதெல்லாம் நீ பார்க்காத, அந்த சாபம்லாம் யார் மேலே வரட்டும், அப்படியே சபிச்சாலும் பரவாயில்ல, அந்த சாபம்லாம் என் மேலே வரட்டும், நான் சொல்கிறபடிச்சு. எப்படி? நான் இந்த பாருங்க, ரெபேக்கால் தானே, ரெபேக்கால் இப்படிங்கிறான். இவன் ஏமாத்து பேர் வழி. அவன் அதுக்கு மேலே யார்? ஈசாக்கு எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வா. அவனுக்கு கொஞ்சம் இது பிடிக்கும். எது பிடிக்கும்? என்வி பிடிக்கும். அது மான் கறினா பிடிக்குமான்னு தெரில. வேட்டையாடி ருசியாக கொண்டு வா. அவனுக்கு ஸ்பிரிட், அவன் ஸ்பிரிட்டில் இல்லை பாருங்க. யார்? ஈசாக்கு ஸ்பிரிட்டில் இல்லை. ப்ளஸ் பண்ணும்போது கூட அவன் வந்து எப்படி தான் ப்ளஸ் பண்ணுறான்? யாக்கோபையை ப்ளஸ் பண்ணுறான், யாக்கோபை தான் ப்ளஸ் பண்ணுறான். ஆனால் அவன் இருதயத்தில் யார் இருக்கிறது தெரியல. உங்கள் கதை ஏசான்னு நினச்சிட்டு தான் என்ன செய்கிறான்? அப்படி இப்படி கதை. ஆமாம், கிட்ட வா, நீ கிட்ட, ஒன்றும் டவுட் அவனுக்கு, திரும்ப டவுட்டு, கிட்ட வா, மோந்து வந்து காட்டு, அப்புறம் கிட்ட வந்து முத்தம் பண்ணு. குடும்பமே இப்படிப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தை ஒப்பேத்தி நம்ம ஐயா தலைவர், பெரியவர், ஜீவனுள்ள தேவனை சொல்கிறேன், இந்த குடும்பத்தை வச்சு தான் மேசியாவை கொண்டு வரணும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்மளும் அப்படி தான், நம்மளை கொண்டு தான் தேவன் பெரிய காரியம் செய்வார். உருப்படாத போகிறவங்க அறிவிப்பில் கவனிச்சேனே. என்ன அறிவிப்பு? 50 மணி நேரம் ஜபம் அறிவிப்பில் கவனிச்சேன். உங்கள் வண்டவாளம்லாம் இதில் ஏறிச்சு. தண்டவாளத்தில் ஏறின நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னப்பா ஆண்டவரே இந்த சபை இப்படி ஆகிப்போச்சு. ஆனாலும் உங்களை கொண்டு தான் தேவன் பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்கிறார். போட்டும். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பாருங்கள், தோண்டி எடுக்கப்பட்ட துறவை பாருங்கள். அந்த அதுலேருந்து அவன் பிச்சுன்னு வர்றது கஷ்டம். இதுலேருந்து அந்த பாரம்பரியத்திலேருந்து, அவனுடைய வியாபாரத்திலேருந்து, அவனுடைய பிஸ்னஸ்லேருந்து, அவனுடைய விக்கிரகத்தினுடைய என்னது பின்னணியிலிருந்து, இந்த வயசு, அவனுக்கு வயசு இப்போ எவ்வளோ? ஆபிரகாமின் தேவன் அவன் அழைக்கும் போது வயசு என்ன? டக்கு டக்கு சொல்லுங்க, 75. வயசானவங்கள மாற்றி பாருங்களேன். உங்கள் வீட்டில், உங்கள் வீடுகளில் வயசானவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி பாருங்களேன், சில காரியங்களாம் மாற்றுவாங்களா? நம்ம யூத்தெல்லாம் கூட கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. ஆனால் வயசானவங்க என்ன செய்ய முடியாது? சில காரியங்கள் மைண்டு செட்டில் அப்படியே இருக்கும். நீங்கள் 1000 தான் சொன்னாலும் அது மாதிரி வராதுப்பா, நீ போப்பா, என்னை விட்டுருப்பா அப்படிம்பாங்க. இந்த வயசானவங்களை திருத்தவே முடியாது. தப்பாக நினச்சிக்காதீங்க.
நானும் வயசானது தான். ஆனால் விசுவாசம் வந்துருச்சுன்னா தலைகீழம் ஆயிடுவாங்க. விசுவாசம் மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா பாருங்க, அவனுக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு. அந்த ஸ்தேவான் வர்ணிக்கிறான், அருமையாக வர்ணிக்கிறான். அந்த மெசபொத்தேமியா நாட்டிலே அவன் குடியிருக்கும் பொழுது அவனுக்கு யார் தரிசனமானார்? வசனம் படிங்க. யார் தரிசனமானார்? சுவாமிநாதன் தரிசனமானாரா? தேவன் இல்லை, ஒழுங்கா படிங்க. என்ன தேவன்? Glorious God. நல்ல கைத்தறி உற்சாகமா. என்ன காட்? எல்லாம் சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சத்தமா சொல்லுங்க. Glorious God. திரும்ப சொல்லுங்க, இப்படி ரெண்டு கரங்களையும் விரிச்சு சொல்லுங்க. Glorious God. அவனுக்கு தரிசனமானது சாதாரண தேவன் அல்ல, மகிமையின் தேவன். தன்னுடைய மகிமையோடு கூட அவனுக்கு தரிசனமாகிறார். இது நாள் வரைக்கும் வழிபட்டு வந்த தெய்வங்கள்லாம் இப்படி இல்லையே, இது ஏதோ வித்தியாசமா இருக்கிறது, இவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி அவன் அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் எல்லாம் விட்டுட்டான். அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. சீஷத்துவம். யாருடைய சீஷத்துவம்? ஆபிரகாமுடைய சீஷத்துவம். நாமளும் போட்டு சீஷத்துவம் நடத்து, இதை விடு அதை விடு, இயேசுவுக்காக அதை விட மாட்டேயா, இயேசுவுக்காக இதை விட மாட்டேயா, என்ன போட்டு அடித்தாலும் நம்ம விட மாட்டோம். ஒரு செகண்ட் மகிமையின் தேவனுடைய மகிமையை ருசி பார்த்துட்டீங்கன்னா, அவரை அறிகிற அறிவின் மேன்மையை ருசி பார்த்துட்டீங்கன்னா, அவருக்காக நான் எல்லாவற்றையும் லாபமாக இந்த லாபமாக இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் எப்படி எண்ணுகிறேன்? அவரை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அதெல்லாம் நஷ்டமா? அதெல்லாம் குப்பையா? 1000 ரூபா நோட்டு, ஒரு காலத்து 1000 ரூபா நோட்டு இருந்தது, இப்போ 500 நோட்டு தான் ஹை. அது குப்பையா? குப்பையான்னு கேட்குறேன் உங்களை பார்த்து. உங்களுடைய ஜாப் என்ன குப்பையா? உங்களுடைய ஃபேமிலி என்ன குப்பையா? யோசிச்சு பாருங்க. ஆனால் பட் கம்பேரிசன் பார்க்கணும். எது கூட கம்பேர் பண்ணுறோம் சொல்லுங்க? உங்களுடைய வேலையையும், உங்களுடைய பணத்தையும், உங்களுடைய செல்வாக்கையும், உங்களுடைய அதிகாரத்தையும், உங்களுடைய திறமையையும் எது கூட கம்பேர் பண்ணுங்க சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களோ? மகிமை, தேவனுடைய மகிமைக்கு முன்னாடி நிறுத்தி பாருங்க, எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமே சொல்லுமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நீதிகளெல்லாம் எனக்கு முன்னாடி எப்படி இருக்குன்ட்டார் சொல்லுங்க? நீ 1000 பட்சத்தும் 21 days ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே நான் 21 நாள் ஃபாஸ்டிங், ஆண்டவரே, குப்பை. ஃபாஸ்டிங் குப்பை இல்லை, நீ இப்படி பெருமைப்படுறது குப்பை. 21 days ஃபாஸ்டிங்கை பற்றி பெருமையாக காலை தூக்கி விட்டுக்கிறோம் பாருங்க, அந்த காலரை தூக்கி விடுறது குப்பை. ஃபாஸ்டிங் குப்பை கிடையாது. ஃபாஸ்டிங் இருக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும். ஆமே சொல்லமா? தேவ பக்திக்குரிய காரியங்கள் எல்லாமே தேவை. ஆனால் மேன்மை யாருக்கு? கர்த்தருக்கு தான் மகிமை, ஆண்டவருக்கு தான் மகிமையை செலுத்தணும். அவராலே நான் 21 நாள் பட்டினியாக கிடக்கிறேன், அவராலே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அவராலே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அவராலே நான் உண்மையாக இருக்கிறேன், அவராலே நான் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறேன், அவராலே இந்த உலகத்தில் நான் நீதியாக இருக்கிறேன், அவராலே நான் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கிறேன். அவர் மட்டும்தான் என்னை இப்படி வைக்க முடியும். விசுவாசம் என்பது புரிந்து கொள்ள அவரை சார்ந்திருக்கும். இந்த கிரியைகள் எல்லாம் அவசியம், பக்திக்குரிய கிரியைகள் எல்லாம் அவசியம். இதெல்லாம் உபகரணங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வர்றதுக்கு. ஆனால் விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? ஆபிரகாம் அப்படிதான் மகிமையின் தேவனை பார்த்தா, அவர் தாயா, அவர் என்னை நிச்சயமாக சரியாக நடத்த முடியும், அவர் என்னை சரியாக என்னை கொண்டு போவார், சரியாக எல்லா விதத்திலும் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார், எல்லாவற்றையும் அவர் எனக்கு போஷிக்க வல்லவர், எல்லா விதத்திலும் அவர் என்னை நடத்த வல்லவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார், கைவிடுகிறவர் அல்ல. என்ன பிரசனம்? மகிமையின் பாருங்க, ஒருத்தர் 6 அடிக்கிறான், 6 அடிக்கிறான். ஒரு தடவை வேர்ல்டு கப்பில் யுவராஜ் சிங் 6 அடித்தான். 6 எத்தனை ரன்னு? ஒரே கிளாப், அப்ளாஸ் தான்.
அவனுடைய ஃபுல் க்ளோரி எதில் வெளிப்பட்டது? அந்த அந்த ஒரு ஓவரில் வெளிப்பட்டது இல்லையா? அதை தான் க்ளோரியஸ் ஓவர்னு சொன்னாங்க. என்ன ஓவர்? அவனுடைய முழு திறமையும் எங்கே வெளிப்பட்டது? அந்த ஒரு ஓவரில் வெளிப்படும். அதுபோல் தேவனுடைய மகிமை முழுக்க யார் பார்த்தது? ஆபிரகாம் பார்த்தான். அதனால தான் 5 செகண்டில் உடனே கிளம்பிட்டான். அல்லே சொல்லுமா? இல்லாவிட்ட கிளம்ப முடியாது, இல்லாட்டி அந்த விசுவாசம் வர முடியாது. ஆமே சொல்லுமா? பாருங்க, நீங்களும் நானும் அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோமா? இப்போ நம்ம கதைக்கு வருவோம் பாருங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு தெரியல. யாரோ என்கிட்ட சொன்னாங்க 1 மணி நேரம் நான் நீங்கள் போகலாம். ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, எதுக்காக? ஆபிரகாம் ஆண்டவருக்காக எல்லாம் செய்தான். ஈசாக்கு ஆண்டவருக்காக செய்தான். அப்புறம் யோசேப்பு ஆண்டவருக்காக செய்தான். மோசே ஆண்டவருக்காக செய்தான். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கவா? ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்கேயும் பைபிள் காலேஜ் ஒழுங்காக ஏதாவது சேர்ந்து படித்தாலே போதும். இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பிரசங்கம் கிடையாது. ஆபிரகாம் என்ன செய்தான்? போனான், வந்தான். அங்கே போன மெசொப்பொத்தாமியால குடியிருந்தான். அப்புறம் 2 பிள்ளையை பெற்றுக்கிட்டான். 100 வயசாகி ஒரு ஈசாக்கு பிறந்தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எழுதப்பட்டிருக்கு? கிடையாது, கிடையாது. பாருங்க, இந்த விசுவாச பட்டியலில் பல பேருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு ஒரு கதை சொல்லி இன்ட்ரெஸ்டான கதையோடு முடிக்கிறேன் செய்தியை. விழிப்பாக கேளுங்க. விழிப்பாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் விழிப்பாக இருக்கிறீங்க? நான் கதை விடுற பிரசங்கி கிடையாது. ஆனால் இந்த கதைக்கும் எதுக்கு எது சம்மந்தம் உண்டு? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு என்ன உண்டு? மிகப்பெரிய லிங்க் உண்டு. அதனால் இந்த கதையை எப்படி கேளுங்க, கவனமாக கேளுங்க, காதை தீட்டிக்கிட்டு கேளுங்க. இந்த கதை முடிவில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இந்த கதை முடிவில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். அந்த கேள்விக்கான விடை நான் சொல்கிற கதையிலே இருக்குது. அந்த கேள்விக்கான விடை எதில் இருக்குது? வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா கவனிங்க. கேள்விக்கான விடை எதில் இருக்குது? நான் சொல்கிற கதையிலேயே இருக்குது. உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுவீங்க, இல்லாட்டி பதில் சொல்ல மாட்டீங்க. ஓகேயா? இதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொல்லிட்டேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கும் லிங்க்கு உண்டு. அந்த லிங்க்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். ஒரு நல்ல ஒரு கதை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலான்றவங்க கையை உயர்த்து. 1 செகண்டில் 2 செகண்டில் முடிஞ்சிடும் கதை. கையை உயர்த்துங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா நீங்கள் காதை தீட்டிட்டீங்களான்னு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிதான். இது என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க? நான் எழுதின்னு வந்திருக்கிறேன். எல்பிடி டெஸ்ட். என்ன டெஸ்ட்டு? லிசனிங் பவர் டெஸ்ட். என்ன டெஸ்ட்டு? லிசனிங் பவர். நிறைய டெஸ்ட்டு வைக்கிறாங்க இல்லையா இதில் போய் ஹாஸ்பிட்டலில். இது உங்களுக்கு டெஸ்ட்டு. கவனிங்க. இப்போ கதையை ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு மலை பாதை இருக்கிறது. அதில் அருமையான ஒரு பஸ்ஸை அப்படியே ஓட்டிகிட்டே போகிறீங்க. ஓட்டிகிட்டே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர் இருக்கிறாங்க. அந்த 50 பேர் பயணம் போயிட்டே இருக்கிறது. மொத்தம் 4 ஸ்டாப்பு தாண்டி 5ஆவது ஸ்டாப்பு தான் மலை ஏண்டு வரும். முதல் ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸு நின்னதும் அதுலேருந்து 5 பேர் இறங்கிடுறாங்க. ஆனால் 3 பேர் ஏறுறாங்க. 3 பேர் ஏறுறாங்க, 5 பேர் என்ன செஞ்சிடறாங்க? இறங்கிடுறாங்க. பஸ்ஸு கிளம்பி போகிறது. போய்கிட்டே இருக்கும்போது 2ஆவது ஸ்டாப் வருகிறது. 2ஆவது ஸ்டாப் வந்த உடனே அந்த பஸ்ஸுலேருந்து யாருமே இறங்கலை. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் ஏறுறாங்க. திரும்பவும் பஸ்ஸு கிளம்பி 2லேருந்து 3ஆவது ஸ்டாப்புக்கு போகிறது. 3ஆவது ஸ்டாப்பில் 7 பேர் அதுலேருந்து இறங்கிடுறாங்க. 3ஆவது ஸ்டாப்பில் 7 பேர் அதுலேருந்து இறங்கிடுறாங்க. திரும்பவும் பஸ்ஸு போகுது. கொஞ்சம் ஸ்டக்காகி போய் நின்று போகுது பஸ்ஸு. அப்புறமா ஸ்டக்காகி போய் நின்று போகுது. அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஜனங்க கலைஞ்சி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு சரி பண்ணிடுறாங்க பஸ்ஸை. கடனை எல்லாருமே யாருமே மிஸ் ஆகலை. எல்லாருமே கரெக்டாக ஏறிடுறாங்க. 4ஆவது ஸ்டாப் வருகிறது. 4ஆவது ஸ்டாப் வந்ததும்
2 பேர் மட்டும் இறங்கிடுறாங்க. அதுலேருந்து 2 பேர் மட்டும் இறங்கிடுறாங்க. இறங்கிட்ட பிறகு பஸ்ஸு நேராக எங்கே போகிறது? மலைக்கு போகிறது. மலையில் போய் பஸ் ஸ்டாப் வந்து போச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. பஸ் ஸ்டாண்டில் வண்டியை விட்டுட்டு நேராக டிரைவர் என்ன செய்கிறாரு? எங்கே விட்றாரு? ஷெட்டில் கொண்டு போய் பஸ்ஸை விடுறாரு. பஸ்ஸை விட்டுட்டு டியூட்டி அந்த கையெழுத்து போட்டுட்டு அவர் போயிடுறார். வீட்டுக்கு போயிடுறார். இவ்வளோ தான் கதை. இவ்வளோ தான் கதை. கேள்வி கேட்கலாமா? பதில் தெரிஞ்சவங்க யாரும் பதிலை சொல்லக்கூடாது, கையை தான் உயர்த்தணும். ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், பதில் தெரிஞ்சவங்க யாரும் பதிலை சொல்லக்கூடாது, கையை மட்டும்தான் என்ன செய்யணும்? உயர்த்தணும். கேள்வி கேட்குறேன், டிரைவரோட பேர் என்ன? ஒரே பிள்ளை கை ஏன் ஏன் சத்தம்? பேர் தாங்க, பேரை சொல்லு. வர்ஷா. நல்லா கைத்தறி வச்சாமா, நல்ல கைத்து. இங்கேயும் ஒரு ஞானிய தேவன் வச்சுருக்காரு. நல்ல கைத்தறி வச்சாமா, நல்ல கைத்தட்டு. எல்பிடியில் பாஸ் பண்ணிட்டா அவ. டிரைவருடைய பேர் வர்ஷா. ஏன்னா கதையை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் என்ன சொன்னேம்மா? எதை வச்சு சொன்னேன்? நீங்கள் தான் பஸ்ஸை என்ன செஞ்சுட்டு போகிறீங்க? ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னேன். ரைட்டா? கரெக்ட். அதுபோல் பாருங்கள், விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எல்லாத்தையும் நம்ம அழகாக ஒவ்வொருத்தர் அழகாக படிச்சிங்க கொண்டுங்க. ஆனால் முக்கியமானதை விட்டீங்களே. படிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம். முக்கியமான விசுவாச வீரரை விட்டீங்களே. எல்லா விசுவாச வீரரையும் படிச்சிங்க. டிரைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறார், ஸ்டார்டிங்லேயே இருக்கிறார், அவரை விட்டீங்க பாருங்க. படிங்க. படிங்க சிஸ்டர், படிங்க சார். யாரும் இப்படி கை காமிக்கிறாங்க? படிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட. அந்த நாம்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. நாம் எல்லாம் சொல்லுங்க. முதல் ஆளே யார் தான்? நாம தான். எல்லாம் சொல்லுங்க. நாம் தான். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நாம். நல்லா சொல்ல மாட்டீங்களா? விசுவாசத்தினாலே ஆபேல் கிடையாது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கிடையாது, விசுவாசத்தினாலே நாம். அல்லே சொல்லுவோமா? உங்களை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது? முதல்ல விசுவாசிக்கிறதா யார் தான்? சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க தான் முதல் ஆளு. அல்லேலூயா. சரி பாருங்க, அந்த வசனம் முக்கியம் இல்லை. படிங்க, நம்ம குறித்து எழுதப்பட்ட வசனம் படிங்க. விசுவாசத்தினாலே நாம். எல்லாருமே சேர்ந்து படிப்போம். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. உலகங்கள் எதனாலே உண்டாக்கப்பட்டது? இங்கே பார்த்தே பேசலாம், வசனத்தை பார்த்தே ஆன்சர் பண்ணலாம். என்ன சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. நல்ல கைத்தட்ட உற்சாகமா பாருங்க. திரும்ப உங்களை டிஸ்கரேஜ் பண்ண போகிறேன். தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதுன்னு அறிஞ்சுக்கிறதுக்காக இந்த பைபிளை படிக்கிறோம் இல்லை? இந்த அறிவுக்காக மட்டுமல்ல. அல்ல சொல்லுவோமா? இதில் ஏதோ சத்தியம் இருக்கிறது, இதில் ஏதோ என்ன இருக்கிறது? மிகப்பெரிய சத்தியம் புதைந்து இருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய வார்த்தையினாலே என்ன உண்டாக்கப்பட்டது? எல்லா உலகங்களும் இப்போ பார்க்கிற காணப்படுகிற அத்தனை காரியங்களும் எதனால் உண்டாக்கப்பட்டது? சொல்லுங்க. ஒரு பீரியடில் சூரியன் இல்லை, ஆனால் சூரியன் இருக்கு. இப்போ ஒரு பீரியடில் சந்திரன் இல்லை, இப்போ சந்திரன் இருக்கிறது. ஒரு பீரியடில் மலைகள் இல்லை, இப்போ என்ன இருக்கிறது? சொல்லுங்க. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு பீரியடில் சிங்கப்பூர்னு ஒரு ஊரே இல்லை, தெரியுமா? தெரியாதா? சிங்கப்பூர் எப்போ உருவாச்சு? எப்போ தனி நடா அங்கீகாரம் கொடுத்து செஞ்சாங்க? 19 क्या बात है? சிங்கப்பூர்காரங்க இங்கே யாரா இருக்கீங்களா? சிங்கப்பூர் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க யாரா இருக்கீங்களா? சிங்கப்பூர்னு ஒரு நாடு எப்போ உருவாச்சு? 1900 ஏசப்பா 1950. நல்ல கைத்தட்ட வச்சாமா.
ஒரு பீரியடில் இல்லை, ஒரு பீரியடில் சிங்கப்பூர் வந்துருச்சு. ஆமே சொல்லாமா? ஒரு பீரியடில் எதுவுமே இல்லைங்க. இல்லாதவைகளை நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகள் என்று சொன்னால் கண்ணால் பார்க்க முடியாதவைகள், கண்ணால் காண முடியாதவைகள், அப்படிப்பட்டவைகள். அவைகளை தேவன் என்ன செய்தாராம்? வசனம் தெரியாது. நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் மேல் யார் விசுவாசம் வைத்தான்? சுவாமிநாதன் விசுவாசம் வைத்தானா? சொல்லுங்க. ஹிஸ்டரி. ஆபிரகாம் விசுவாசம் வைத்தான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவளாய் அழைக்கிற தேவனிடத்தில் அவன் எதை வைத்தான்? அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசமாய் அவன் முழுக்க நம்பினான். ஆமே சொல்லாமா? பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் எதை ஒரு காரியம் புரிந்து கொள்கிறோம், இந்த உலகம் முழுக்க உண்டாயிற்று. இதனால தேவனுடைய வார்த்தை. நான் சொல்கிறேன், இந்த தேவனுடைய வார்த்தையினால் நான் சொல்கிறேன், என்னுடைய குடும்பம் நிச்சயமாக தழைக்கும் என்று நம்புகிறேன். இந்த விசுவாசத்தினால, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வைக்கிற நான் விசுவாசத்தினால என்னுடைய நோய் குணமாகும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையினாலே என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தையினாலே என் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நான் வருவேன், நான் மேலே வருவேன் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மேலே வருவேன். எல்லாம் சொல்லுங்க. நான் இப்படியே இருக்க போகிறதில்ல. யாரா குடிசை வீட்டில் இருக்கீங்களா? கையை உயர்த்துங்க பார்ப்போம். நான் குடிசை வீட்டில் இருக்கிறேன். கையை உயர்த்துங்க பார்ப்போம். ரைட். உங்களுக்கெல்லாம் தேவன் கல்வீடை நிச்சயமாக கொடுப்பார்னு வாக்கு பண்ண மாட்டேன். உங்கள் விசுவாசத்தின்படி அது கல்வீடாக மாறும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக பார்க்க முடியும். ஆமென். விசுவாசம் இல்லாத காரியங்களை உண்டாக்கும். ஆமே சொல்லாமா? அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் ஒரு டேஞ்சரும் இருக்குது. நீங்கள் தப்பாக விசுவாசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், தப்பாக உண்டாயிரும். ஜாக்கிரதை. இது ரொம்ப டெஸ்ட்டு, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமே சார். ஒன்று, நீங்கள் எதை தான் விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தை. அல்ல சொல்லுவா, இந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய உலகங்களை நான் உண்டாக்குவேன். அல்லேலூயா. எனக்கு தேவன் பெரிய கிருபையை செய்ய போகிறார். எல்லாம் முழங்கால் படிக்கிறேன், எல்லாம் எழுந்திருப்போம் தேவ சமூகத்தில். கண்கள் மூடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாசம் என் லைஃப்பில் பெரிய காரியத்தை செய்ய போகிறது. நல்லா சொல்லுங்கள். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்கள். இந்த விசுவாசம் என் லைஃப்பில் பெரிய காரியத்தை செய்ய போகிறது. இந்த விசுவாசம் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் எட்ட முடியாத பரிசுத்தத்தை இந்த விசுவாசம் எனக்கு கொடுக்க போகிறது. நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே நான் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவர் என்னை வணைய வல்லவர். நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை அற்புதமான பயனுள்ள பாத்திரமாக வணைய வல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? யூஸ்லெஸ் வெசல் அல்ல, யூஸ்ஃபுல் வெசல். தேவனாலே உங்களை எல்லாமே மாற்ற முடியும். He can do all things. He can do everything in your life. அவருடைய மகிமைக்கு ஈடு இணைய கிடையாது. இயேசுனுடைய மகிமைக்கு ஈடு இணைய கிடையாது. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை விசுவாசிக்கக்கூடிய இருதயம் தான் நமக்கு தேவை. மகிமையின் தேவனை விசுவாசிங்க, மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, நான் நிறைய விசுவாசிக்கணும் ஆண்டவரே, பெருசாக விசுவாசிக்கணும் ஆண்டவரே. கர்த்தரை ஏதோ கொஞ்சமாக ஆண்டவரை ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் ஆண்டவரை பார்க்காதீங்க. அவர் பெரிய தேவன். அவர் பெரிய காரியங்களை உங்கள் லைஃப்பில் செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் நடக்காத காரியங்கள் நடக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில வனாந்தரம்
வயல்வெளியாக மாறும்னு நம்புறீங்களா? நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, நல்லா நம்புங்க. சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் சந்தேகமே படாதீங்க. 100% நம்புங்க. என்னுடைய வனாந்திரம் மாறும், என்னுடைய வனாந்திரமான சூழ்நிலை மாறும். என் லைஃப்ல நிச்சயமா ஒரு மாற்றத்தை தேவன் தருவார். உங்க லைஃப்ல தேவன் நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் போறார். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, உறுதியா பிடிங்க. உன் ஃபேமிலியில அற்புதமான காரியங்கள் நடக்க போகிறது. உன்னுடைய உடல் பலவீனம் மாறப்போகிறது. அதிசயங்கள் உண்டாக போகிறது. அவருடைய தழும்புகளால் நீ ஏற்கனவே குணமாகி இருக்கிறாய். ஏற்கனவே நீ நன்றாக இருக்கிறாய். விசுவாச கண்கள்ல பாருங்க. அந்த லெவலுக்கு தேவன் உங்களை கொண்டு வராமல் விடமாட்டான். அவருக்கு தூக்கம் கிடையாது. உங்களை மேல கொண்டு வர வரைக்கும் அவருக்கு தூக்கம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட தகுதி இல்லைதான், உண்மைதான். நம்ம ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனாலும் தேவனுடைய என் மேல இரக்கம் வச்சிருக்கிறார், உங்க மேல இரக்கம் வச்சிருக்கிறாரு. ஒரு சில பலவீனங்கள் உண்டு உங்களுக்கு, ஒரு சில தொய்வுகள் உண்டு, ஒரு சில சோர்வுகள் உண்டு, ஒரு சில தடுமாறல்கள் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றது அப்படியே நம்புங்க. ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, ஒரு குழந்தைய மாதிரி நம்புறேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாம் உம்மை நம்பினது போல நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஆபேல் உம்மை நம்பினது போல நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. ஈசாக்கை நம்பினது போல நம்புறேன், அப்படியே நம்புறேன் ஆண்டவரே. பிளைண்டா நம்புறேன் ஆண்டவரே. எஸ், விசுவாசம் கேள்வி கேட்காது. விசுவாசத்தினுடைய நல்ல குணம் என்ன தெரியுமா? அது கேள்வியே கேட்காது. ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரை எப்படி கேட்காது. எப்படி ஆண்டவரை செய்ய போறீங்க கேட்காது. கர்த்தர் சொல்லிட்டார் செய்ய போறார், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லிட்டார் செய்ய போறார். கர்த்தர் சொல்லிட்டார் செய்ய போறார். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார். கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார். அவர் சொன்ன வார்த்தை மாறாது. அவர் சொன்ன வார்த்தை வந்து எனக்கு பலிக்கும். அப்படியே வந்து பலிக்கும். நான் 100% அவரை நான் நம்புறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஒரு சில பேர் வந்திருக்கிறாங்க. அவருடைய கண்ணீரெல்லாம் மாத்திருங்கப்பா. உங்களை நம்பி இருக்கிறாங்கப்பா, உண்மையே நம்பி இருக்கிறாங்கப்பா. இந்த தேவன் என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். அப் டு தி எண்ட் பாயிண்ட், அப் டு தி எண்ட், கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you.